பாஜக, அதிமுக. நான் முதலையே சொல்லிக்கிட்டு இருந்தேன், அண்ணாமலை வாயை திறக்காதீங்க, கூட்டணியை கெடுத்துடாதீங்க, இப்போ தான் கணிஞ்சு வருது அப்படின்னு சொன்னேன். சமீபத்தில் அண்ணாமலை பேசும்போது அவர் பொதுவாக பேசுகிறாரு. என்னென்னா, இப்போ பாருங்கள், பாஜகவில் கூட்டணி வைக்கணும்னு போட்டி போட்டுக்கிட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி வந்தா தான் நாங்கள் தோத்தோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்னோட ஒரு தலைவனும் தொண்டனும் உருவாக்கி இருக்கிறேன். நான் பெருமைப்படுறேன், கர்வப்படுறேன். இதை சன் டிவி எடுத்து அதிமுக பாஜகவோட கூட்டணி வேணும்னு போட்டி போட்டுக்கிட்டு நிற்கிறாங்கன்னு அண்ணாமலை சொல்கிறாருன்னு போட்டு விட்டாங்க. நான் அப்போவே சொன்னேன், வாயை திறக்காதீங்க, அது எதிராக போகும். உடனே இப்போ எடப்பாடிகிட்ட கேட்டாங்க, நாங்கள் யாருக்கும் கூட்டணிக்காக அலையவில்லைன்ட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி துவங்குவதிலிருந்து இன்று வரை எந்த கட்சியினுடைய கூட்டணி வைக்கிறது தவம் கிடந்த சரித்திரம் கிடையாது. புரிஞ்சுங்க, அதிமுக பொறுத்த வரைக்கும் பலமுருந்திய கட்சி. நத்தம் விஸ்வநாதன் அதிமுக அவர்னு சொல்லிட்டாரு, அண்ணாமலை சொல்லுது அப்படின்ட்டு இப்போ மறுபடியும் புகைச்சல் வர ஆரம்பிச்சு. கூட்டணிக்கெல்லாம் தவம் கிடக்கல. என்ன நாங்கள் எங்களை அவர் யாரும் சொல்ல, எங்களை சொல்ல அவர், நாங்கள் ஒன்றும் சொல்ல. இன்னும் பிஜேபியோட கூட்டணி நாங்கள் யாரும் சொல்லவே, எங்கள் பொதுச்செயலாளர் சொல்லவே இல்லை. ஏற்றுக்கொள்ளணும். அதனால தான் சொல்கிறேன், அண்ணாமலை வாய் திறக்காமல் இருந்தால் போதும், கூட்டணி கனிந்துவிடும், திமுகவை அகற்றி விடலாம். அண்ணாமலை சும்மா இருக்க மாட்டேங்கிறார், பத்திரிகைக்காரன் கிண்டி விடுறான். அண்ணாமலையின் நெருங்கிய நண்பர் உங்கள் எல்லாருக்கும் தெரியாது. அண்ணாமலையின் நெருங்கிய நண்பர் நம்ம பத்திரிகையாளர் பாண்டே. அவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். பாண்டே சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு பாருங்கள். அவர் இன்னைக்கு குத்தி விட்டார், அவருடைய சாணக்கியால் போட்டார். என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக பாஜக கூட்டணி உண்டான், ஆனால் அண்ணாமலை தான் முதலமைச்சரான். இது என்ன விஷயம்? இருக்கிறத கெடுத்து வருகிறது இல்லை. பாண்டே திமுகவின் அனுதாபியான எனக்கு ஒரு டவுட்டு. ஏன் அதிமுக பாஜக கூட்டணி கெடுக்க பார்க்கிறீர்கள்? அண்ணாமலை எப்படி முதலமைச்சராக அதிமுக ஏற்றுக்குவாங்க? பிஜேபியோட வாக்கு சதவீதம் என்ன? எல்லாம் 15-16 இருப்பாங்க. என்ன 15-16? அதில் பாட்டாளி மக்கள் கட்சி 4% கழிங்க. அப்புறம் மற்ற இந்த சின்ன பருவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா கழித்து கழித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த 7-8 தான் வரும். இது நீங்கள் மறைச்சிக்கிட்டு நீங்கள் வெளியில் தான் 7-8 வாங்கிட்டு நீங்கள் முதலமைச்சராக இருவீங்க. அவன் அதிமுகக்காரன் அவன் 24-25% ஓட்டை வச்சுக்கிட்டு சும்மா இருப்பானா? அவங்க இருப்பாங்களே? அது நடக்கக்கூடிய சாத்தியமா? அப்போ பாண்டே போன்றவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணியை கெடுக்கணும்னு பார்க்குறீங்களா? அதனால தான் சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி இது பொருத்தமானதா? நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக ஒரு பொருத்தமாக நீங்கள் பேசுகிற கருத்து நடைமுறைக்கு உதவுமா? அப்புறம் என்ன அர்த்தம்? அண்ணாமலையை இது பண்ணணும், அண்ணாமலையை பூஸ்ட் பண்ணணும், அண்ணாமலையை பாராட்டணும், அவர் நமக்கு உதவியாக இருப்பார் அப்படின்னு நினச்சி எந்த ஒரு பத்திரிகையாளரும் தவறான கருத்துக்களை பதிவு செய்யக்கூடாது. பாண்டே அந்த தவறை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். இருந்தாலும் அவர் செய்வது தவறு என்பதை சுட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நீங்கள் அண்ணாமலைக்கு நண்பராக இருக்கலாம், நெருங்கிய நண்பராக இருக்கலாம். எப்படி நெருங்கிய நண்பராக இருக்கிறீர்கள் என்பது யாருக்கும் தெரியாத ரகசியம், பரம ரகசியம், எனக்கு மட்டும் தெரிந்த ரகசியம். அதனால் எனக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் நெருக்கமாக இருக்கீங்கன்னா நெருக்கத்தோடு வைத்து கொள்ளுங்கள். மக்கள் மன்றத்தில் பொய்யான தகவலை பேசி இருக்கிற கூட்டணியும் கெடுத்து விடாதீர்கள் என்பதை பாண்டேக்கு வேண்டுகோளாக விடுக்க விரும்புகிறேன். மோசமான அரசியல் பேசாதீர்கள், தப்பான அரசியலை மக்களிடம் சொல்லாதீர்கள், நடக்க முடியாத அரசியலை பற்றி பேசாதீர்கள் அப்படிங்கிறத பாண்டேக்கு கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன்.